புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் திரு எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்சியை பத்தி பேசும்போதே பல பேர் மனசுல ஒரு சந்தோஷம் அப்படியே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த மாமனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சி இன்னைக்கும் அந்த கட்சி மாதிரி வந்துடும், அந்த கட்சி மாதிரி வந்துடும் ரொம்ப பேர் பின்னாடி வந்தாங்க. ஆனா யாருமே அந்த கட்சியோட நிழலை கூட தொட முடியாம தடுக்கி விழுந்ததுதான் மிச்சம். நீங்க எம்ஜிஆர் அப்படின்றவர் யார் அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்றேன், ஏற்கனவே பல காணொலியில சொல்லியிருக்கிறேன், அவர் ஒரு தெய்வமாக வாழ்ந்தவர், இன்றும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவரை மாதிரி நம்ம வந்துடலான்னு சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு இருக்கிற அந்த மனதில் இருந்த அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு ஒரு பியூர் வாட்டர் மாதிரி அவருடைய எண்ணம். அவரை பத்தி ஒருத்தரும் சொல்லும் போது சிலாகிக்க கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்தது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிறந்ததுல இருந்தே ஏழையாக, உணவுக்கு கஷ்டப்பட்டு, பணம் இல்லாம, அந்த நேரத்திலேயே கர்ண மகாராஜா மாதிரி உதவி செய்யக்கூடிய ஒரு உள்ளம் கொண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்றும் யார் அதன் தலைவர்னு அவசியமே கிடையாது. யாராவனா இருந்துட்டு போ, அது ரெட்டல் இருக்கா, அதுக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய, அவருக்கு கிட்டத்தட்ட அவர் இறந்தே கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சுன்னா, அப்ப இன்னைக்கு 70 வயசு இருக்காங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு 30 வயசு தான் இருந்திருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் இறக்கும் போது 30 வயசு, 70-75 வயசுல இருப்பாங்க. அவங்களே இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மக்கள் அடுத்தடுத்த ஜெனரேஷன் முதல்ல சின்ன பையனா இருக்கும்போது அது அதிமுக ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. அது இயற்கையான விஷயம். அது என்னடா அது ஒரு கட்சின்னு பார்ப்பாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சியினுடைய அந்த ஒரு விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணாங்கன்னா அதிமுக பின்னால போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு பவர்ஃபுல் ஒரு சக்தியை கொண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா அதனுடைய தலைவரான திரு எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களை பார்த்தாலே இந்த கட்சி எப்படா நம்ம விட்டு கொடுக்குறது அப்படின்ற ஒரு எண்ணத்தை இன்றும் வர வைத்துக் கொண்டிருப்பார். 40 வருடங்கள், இறந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் அவருக்கு இருக்கிற மார்க்கெட் இன்னைக்கு இருக்கிற எந்த புது நடிகர்களுக்கும் பெரிய நடிகர்களும் இல்லை அப்படின்றதான் உண்மை. மார்க்கெட்டா நீங்க வெறும் வியாபார மார்க்கெட்டை பத்தி மட்டும் பேசாதீங்க. அந்த தொண்டர்கள், அந்த ரசிகர்களை பத்தி தான் பேசுறேன். அவருக்கு உண்ட ரசிகர்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, எம்ஜிஆரோட நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா எந்த நடிகருமே எம்ஜிஆரை பீட் பண்ணி ஒரு பெரிய நடிகராக வர வாய்ப்பே கிடையாது. நீங்க இன்னைக்கு கூட சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா சர்வே எடுத்து யார் மக்கள் மனதை பிடித்த நடிகர்னு எம்ஜிஆர் பேரை நீங்க போட்டுட்டீங்கன்னா, அங்க எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜயன் போட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல எம்ஜிஆர் தான் வருவார். அந்த அளவுக்கு மக்களோட மனசுல பதிந்த ஒரு நடிகர். தான் நடிகர் அப்படின்னு இல்லாம ஒரு தெய்வமா வாழ்ந்தவர் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது அதிமுகவின் ஒரு தொண்டர் மனதிலும் இருப்பது. அதை நீங்க எக்காரணத்தை கூட நீங்க மாற்ற முடியாது. அந்த வகையில இருந்த ரெட்டலை இந்த தேர்தல்ல, சென்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் திரு ஓபிஎஸ் ஐயாவும் ஒன்னா இருந்தாங்க. இரட்டை தலைமை எல்லாமே கட்சி மிச்சம் எதுவுமே சேஞ்ச் எல்லாமே போன முறை இருந்ததுதான். தினகரன் சார் அவுட்ல இருந்தாங்க, சசிகலா அம்மாவும் இல்ல. 2021 நடந்த தேர்தல்ல 2016 ஜெயலலிதா அம்மாவோட, புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மாவோட காலம் முடிஞ்சதுனால 2021 தேர்தல் தான் நம்ம கணக்கு எடுக்கணும். அதுலயே கிட்டத்தட்ட ஓபிஎஸ் ஐயாவும் திரு இபிஎஸ் ஐயாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 75-85 தொகுதிகள் இந்த கூட்டணி வெற்றி, 75 தொகுதிகள் அந்த கூட்டணி வெற்றி பெறுது. அந்த வகையில கிட்டத்தட்ட 66 தொகுதிகள் அதிமுகவும் மற்ற கூட்டணிகள் சேர்ந்து மொத்தம் 75 தொகுதிகள் வெற்றி பெறாங்க. இப்போ இந்த வாட்டி என்ன கணக்கு பண்ணி திரு இபிஎஸ் அவர்கள் இந்த தேர்தலை அணுகியிருப்பார். இந்த முறை நடந்த தேர்தல் அதிமுக தொண்டர்கள் சந்தோஷத்தை கொடுத்திருக்குமா, மகிழ்ச்சியை கொடுக்குமா, எது நடந்தா தன்னோட மகிழ்ச்சி அதிகமா கொடுக்கும் அப்படின்றதா இந்த காணொலியில ரொம்ப முக்கியமா பேச போறது. இதுல சில பயங்கரமான அரசியல் நகர்வுகள்லாம் இருக்கு. நம்ம ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். இப்போ ஓபிஎஸ் ஐயாவும் இபிஎஸ் ஐயாவும் ஒன்னா இருக்கும் போது தென் மாநிலங்கள்ல ஒரு பெரிய வெற்றியை அதிமுக பெறல. அவங்களுக்கு ரொம்ப கொங்கு மாவட்டம் பெரிய கை கொடுத்தது. அந்த கொங்கு மாவட்டத்தை சுத்தி இருக்கிற பகுதிகளில் வென்றதுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி சார் அவர் தான். அவங்க தான் இபிஎஸ் அவர் தான் ரொம்ப அவருடைய சம்பந்தமான அந்த இடத்துல நல்லா ஸ்கோர் பண்ணி அதிகமான வாக்குகள் வாங்கினால தான் ஓபிஎஸ் இனிமேல் நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை விலக்கி விட்டு, அவர் அந்த மாவட்டத்துல அதிகமான வாக்குகள் வாங்கி பல தொகுதியில் வெற்றி பெற்று கொடுத்திருந்தாலும் இவரெல்லாம் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற எண்ணம் திரு இபிஎஸ் வந்திருக்கும். ஆனா அந்த மாதிரி வராத காரணத்தினாலதான் அவர் ஓபிஎஸ் அவர்களை விலக்கிட்டு தனியுமே கட்சி நடத்துறாரு. அந்த நேரத்துல சென்ற முறை தினகரன் சார் நம்முடைய இபிஎஸ் கூட இருந்திருந்தாருன்னா சென்ற மாதிரி ஒரு ஆட்சியே பிடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அவர் நம்ம தினகரன் சார் ஓட்டு வாங்கியிருந்தாரு நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஆனா
சென்ற முறை அந்த செய்த தவறை இந்த முறை அவர் வந்து பண்ணல. இந்த முறை என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள கட்சி உள்ள சேர்த்துட்டாரு. அது வந்து பல தொழில் ரிஃப்ளெக்ட் ஆகாது, எந்த சந்தேகமே படம். நம்ம கருத்து கணிப்பே வந்து பல இடத்துல நம்ம போட்டோம். பல இடத்துல வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த இன்புட் வந்து அதிமுக சூப்பரா ஜெல் ஆகி அதிமுக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த 3 கட்சி பிளஸ் பிஜேபி இதை போன்ற ஒரு சில பெரிய கட்சிகள், இது எல்லாமே பெரிய கட்சி, எதுவுமே சின்ன கட்சி கிடையாது. நம்ம பிஜேபி இதுக்கு மேல வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றதை கொஞ்சம் நிறுத்தணும். நிறுத்திட்டு பிஜேபி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. ஒரு 3% வாக்குகள் கூட அது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ 3-4% வாக்குகள் தான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. சில சிறுபான்மையினுடைய வாக்குகளை நீங்க வந்து மிஸ் பண்ணா கூட இந்த பிஜேபியில இருந்து வரக்கூடிய அந்த வாக்குல இருந்து பிளஸ் பண்ணி இதை ஈவன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ல தான் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. இது எது செய்தால் அதிமுகவுக்கு சந்தோஷத்தை தரணும், கண்டிப்பா ஆட்சி அமைச்சாதான் சந்தோஷம் தரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த முறை நடந்த தேர்தல் அதிமுக ஆட்சி அமைக்குமா அப்படின்னா கண்டிப்பா அதை நிராகரிக்கக்கூடிய நிலையில் நம்ம கிடையாது. நிச்சயமா வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய பல வாய்ப்புகள் வந்து அதிமுக இருக்கு. எப்படி திமுக இருக்கோ அதே போல வந்து அதிமுகவுக்கும் இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக 2 சிக்கல் இருக்கு. ஒரு மிக முக்கியமான சிக்கல், முதலமைச்சர் ஆகணும். முதலமைச்சர் ஆகிறது அவரோட மெயின் குறிக்கோள். அவங்க எல்லாத்தையும் உடைச்சு கிடைச்சு எல்லாத்தையும் கொண்டு ஒரு முதலமைச்சர் ஆவதற்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமா அவங்களோட போராட்டம் வெற்றி அடையணும். ஒருவேளை அது நடக்கலன்னா இரண்டாவது விஷயம் வந்து அவர்கள் தான் தமிழ்நாட்டின் 2வது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து 2024க்கு முன்னாடி அண்ணாமலை வந்து ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறத 18% வாக்குகள் வந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு பிஜேபி கொடுத்ததுனால அந்த ஒரு ஃபியர் வந்து திரு இபிஎஸ் அவர்களுக்கு இருந்தது. இந்த முறை எல்லாமே ஒன்னா சேர்ந்தா கூட 2வது இடத்தை திரு பழனிசாமி அவர்கள் பெற்று மேலும் பல தொகுதிகள் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட திமுக ஒரு ஈக்குவலான ஒரு போர்ஸா வந்தாதான் அவர் வந்து அதிமுகவை இந்த மாதிரி கைப்பற்றி எல்லாரையும் வெளில அனுப்பிட்டு இப்ப அவர் மட்டும்தான் தலைவரா இருக்காரு. அவரை எதிர்த்து பேசுறதுக்கு அதிமுக இன்னைக்கு யாருமே கிடையாது. சசிகலா அம்மா, தினகரன், ஓபிஎஸ் யாருமே கிடையாது. அவர் வச்சுதான் சட்டம் அப்படின்றது அந்த கட்சி முழுக்க முழுக்க அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவர் செஞ்சதை எல்லாம் சரின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்ணா 2வது இடத்தை பெறணும். மேலும் வந்து பல தொகுதிகள் வந்து வெற்றி பெறணும். இது 2 நடந்தாதான் நம்முடைய இப்ப இபிஎஸ் ஐயா இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். ஒண்ணு வெற்றி அடைஞ்சு முதலமைச்சர் ஆகணும். அப்படி வெற்றி அமைச்சு முதலமைச்சர் ஆகலன்னா கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்குகள், ஒரு 10 அவரு 130 இவர் 100 அந்த மாதிரி ஒரு 105, 100 அந்த மாதிரி தொகுதி இந்த கூட்டணி பெற்றா கூட நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அதிமுக கூடும். ஏன்னா இது வந்து ஒரு புது பிளட்டோட ஒரு அதிமுக வருது. முதல்ல புரட்சி தலைவர், அப்புறம் அம்மா காலம், அதுக்கப்புறமா வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் தான் இருந்தாங்க. இது இபிஎஸ் தனியா வர்றதுனால அவரை தொடர்ந்து அந்த தொண்டர்கள் தொடர்ந்து இபிஎஸ் தலைவர் பெரிய ஒரு தலைவரா வந்து அந்த தொண்டர்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வந்து ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்றது 2 வகை தான் இருக்கு. 3வது இடத்துல போயிட்டாரு அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து சந்திப்பாரு. அதே மாதிரி வந்து தொகுதிகள் குறைவா ஜெயிச்சா ரொம்ப பெரிய பிரச்சனை சந்திப்பாரு. ஏன்னா தினகரன் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சென்ற முறை வெற்றி பெறக்கூடிய கூட்டணியா இந்த தினகரன் மட்டும் சென்ற முறையே அதிமுக சேர்ந்து இருந்தாருன்னா கண்டிப்பா அதிமுக தான் ஆட்சி அமைச்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கும். அது இல்லாம இந்த முறை கூட சேர்த்து அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய சந்தோஷம் அதிமுக தொண்டருக்கு. ஒருவேளை அவர் தோத்தா கூட ஒரு 5 சீட்டு 15 சீட்டுக்குள்ள ஒரு செகண்ட் பொசிஷன் வந்தாங்கன்னா கூட கண்டிப்பா இபிஎஸ்ஐ வான அளவுக்கு பாராட்டுவார்கள். அந்த தொண்டர்களும் சந்தோஷமா இருப்பாங்க. வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கணும். அந்த 3வது பேரு இவங்க பக்கத்தோட வராம இருந்தாலே போதும். அவங்க மிகப்பெரிய சந்தோஷத்துல இருப்பாங்க. ஏன்னா அடுத்து வருது இதுக்கப்புறம் வந்து 2 கட்சி தான் மறுபடியும் போட்டியாகும். 3வது ஒரு கட்சி வளர்ந்து வந்து சாதாரண விஷயமா இருக்காது. சோ ஒண்ணு அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். வெற்றி அடைஞ்சாலே போதும். தோல்வி அடைஞ்சா கூட ஒரு குறைந்த மார்ஜின்ல தோக்கணும். வாக்கு சதவீதம் அதிகம் எடுக்கணும். எங்கேயுமே அதிமுகவினுடைய இடம் இல்லாம இருக்கக்கூடாது. ஓபிஎஸ், சசிகலா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கூட இத்தனை சதவீத வாக்குகள் வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அதிமுகவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் நிச்சயமான மகிழ்ச்சியை தரும்.